ஆடுறியா கபடி? ஆட வைக்கிறேன்டா. எதுக்கு கபடி ஆடு கபடி ஆடு சொல்லிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட். ஷூட் பண்ணா சிங்கிள் புல்லட்ல போய்டுவா. உன்னை வச்சு ட்ரை பண்ணிட்டு வா. சொல்லட்டுமா? சொல்லு. ஷூட் பண்ணிட்டு வா. ஷூட் பண்ணிட்டு வா. சொல்லா. இந்த பயம் தான்டா வேணும். புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணா ஆஃப் செகண்ட்ல செத்துருவா. எனக்கு தேவை அது இல்லடா. எந்த கபடி மேட்ச்ல என் தம்பி செத்தானோ அதே ஆட்டத்துல அவன் துடிச்சு சாவா. சாவடிக்கிறேன்டா. சத்யா, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே கொலை பண்ணிட்டேன்னு இங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அது பொய் தானே? சொல்லு சத்யா, அது பொய் தானே? ஓ, தூங்கிட்டியா? நான் தான் கூட இருந்து அவங்கள கோவாவுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சுருத்தி இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது எனக்கு நம்பவே முடியல. யாருக்கு டாடா காட்டுறாரு? என்ன தொடல தட்டி தாளம் போடுறாரு? சின்ன பிள்ளையில சுருத்தி காலில் சலங்க போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறது என் காதல ஒடிச்சுக்கிட்டே இருக்கு பிரகாஷ். கிழிஞ்சது போ. இவர் இன்னுமா சந்திரமுகிய மறக்கல? என்ன கொடுமை சரிது. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் மனசுக்கு பிடிச்சவனோட தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவன் என் சுருதியை கொண்டு அவன் தான் சாகடிச்சுட்டான். எல்லா ஆதாரம் இருக்கும்போது வாய் ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன்? எத்தனை எவிடன்ஸ் இருந்தாலும் இன்னும் பாடி கிடைக்கல. பாடி கிடைக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் வச்சு 4 நாள் கடலை தேடினேன். கடைசியில அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. ஓகே, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு போறேன். சமீபத்துல கோவாவுல நடந்த ஸ்ருதியோட மர்டர் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற பிரகாஷ் வர்மா காலத்தை கடத்துறாருன்னு பொன் ஜெகநாதன் சொல்றாரு. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாதனாலையும் ஸ்ருதியோட டெட் பாடி கிடைக்காதனாலையும் இந்த கேஸ சீரியஸா எடுத்துக்கிட்டதா கோவா கமிஷனர் ஜான் மேத்யூஸ் மீடியா கிட்ட சொன்னாரு. இப்ப நம்ம கமிஷனர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாமா? என்னையே டார்கெட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சின்ன பிரேக் அப்புறம் பாப்போம். சார், ஆக்சுவலி லுக் பிரகாஷ், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இது கோர்ட் ஆர்டர். உனக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த கேஸை முடிக்கிற வழியை பாரு. நீ கோவா போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். யூ மே கோ நவ். ஃபைதர், சத்யாவை கோவா ஜெயிலுக்கு மாத்தினதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. சார், ஜெயில் ஆனதுக்கு அப்புறம் கோவாவா இருந்தானே பேங்காக்கா இருந்தானே சார். சார், எனக்கும் இதான் கோவா ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே வேலையோட வேலையா இன்வெஸ்டிகேஷன் செலவுலையும் வைஃப்க்கு டிக்கெட்டை போட்டா நானும் ஜாலியா கோ. இதுக்கே முறைக்கிறாரு. ஒருவேளை கோவா கூட பொண்டாட்டியோட தான் வருவியாங்கிறதா அந்த லுக்கோட அர்த்தமோ? இந்த பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, ஆமா கரெக்டா தான் யோசிக்கிறாங்கல்ல. ஓகே ஓகே. இன்னும் 3 நாள்ல மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் ஆட மாட்டேன்றான். என்ன பண்ணலாம் சார்? அவனை டார்ச்சர் பண்ணி ஆடாதவன் அவனுக்கு பிடிச்சவங்களை டார்ச்சர் பண்ணா ஆடுவான்ல. சுவிட்ச் அங்க இருக்கு. அரே பெருசு, உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, பாப்பலாம். என்ன வேலை? சொல்றேன்யா, ஜான் கூட ஜாலியா கபடி ஆடணும். என்னது? ஆடுறியா? ஜான் கூட நான் கபடி ஆடணும்.
ஜோக் அடிக்கிறீங்களா? வேண்டாம் ஐயா. நான் கபடி ஆடினா இதெல்லாம் ஏய், நீ ஆட மாட்டேன்னு சொன்னல, அந்த ஆட வைப்போம். நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஆட மாட்டேன். நரசிம்மா, விடு நரசிம்மா, பாவ நரசிம்மா. வயசு இவருக்கு 70 மேல இருக்கும். இவரை போய் கபடி எல்லாம். கிருஷ்ணா, ஸ்டோர் ரூம்ல எலிங்க பொருளை நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுங்க கூட போய் செவ்வே எடுத்துக்கோ. போடா. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. பெரியவர்கிட்ட போய் சண்டை போடுறானு பாரு. தொடர்ந்து சொல்றா, கேடவா சொல்றா. நான் ஆடுறேன். உங்களுக்கு தேவையானது அதானே? நான் ஆடுறேன். ஏய், என்ன ஆடுவேன்? ஆடுறேன்னு சொன்னா போருமா? அதுக்கு ஒரு டீம் வேண்டாம்? யார் ஆடுவா உங்க கூட? இந்த இவங்களா? இங்க எல்லாருக்கும் பயம், வாடணுங்கிற ஆசை. யாரும் வர மாட்டாங்க. விளையாடும் போதே உன்னை கொண்டுருவாங்க. வேண்டாம், விட்டுரு. நீ ஏதோ ஆவேசத்தில் சொல்லிட்ட. நீ ஆடக்கூடாது. அவங்க திட்டமே வேற. நான் பேசிக்கிறேன் சார். நான் ஆடுறேன் சார். அவன் ஆட வேண்டாம். நான் ஆடுறேன். வேணா என்ன கொல்லுங்க, என் சத்யா விட்டுருங்க. ஏய், எதுக்கு வேணும்? இங்க யாருக்கு இல்ல பயம்? எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. அவங்களுக்கும் இருக்குல்ல பயம். இது ஜெயில். நாம கிரிமினல்ஸ். இங்க இருக்கிறவங்கள விட நாம ரொம்ப கெட்டவங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டு நாமலாம் கிரிமினல்ஸா வந்திருக்கோம். என்ன அடிச்சு கொல்லணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற வெறி உங்களுக்கு இருக்கா இல்லையா? டேய், வேண்டாம்டா. இந்த சான்ஸ் நாமளா தேடிக்கிட்டது இல்ல, அவங்களா கொடுத்தது. வாழ்க்கையில சான்ஸ் ஒரு தடவை தான் வரும். அது நம்ம வாழ்க்கையை மாத்திரும். அவங்களே நமக்கு வாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கும் போது அவங்களுக்கு நம்ம பயத்தை திருப்பி கொடுக்கணும்ல. நான் ரொம்ப கெட்டவன். என்னைய டச் பண்ணிட்டாங்க, நாளைக்கு உங்களையும் டச் பண்ணுவாங்க. பாத்துக்கிட்டே இருக்க போறமா அந்த பெருசு மாதிரி? வேண்டாம்ப்பா. பாத்துக்கிட்டே இருக்க போறமா? அவங்களையே ஃபினிஷ் பண்ணிட்டா அதை செய்யறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? இப்ப ஆடுறா கபடி 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 கபடி. செல்விக்கு ரெடியா இருங்கடா. இப்ப இருக்குடா உங்களுக்கு காப்பு. சிக்கிட்டடா. சார், நீங்க சொன்ன மாதிரி அலெக்சஸ்ல போட்டோஸ் எடுக்க சொல்லிருக்கேன். அவன் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவான் சார். நான் வேணா போட் வர சொல்லிட்டுமா? நம்ம போலாமா? தள்ளு. லொகேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல சார்? ஹைதர் சார், அங்க போய் நில்லு. எதுக்கு சார்? ஷூட் பண்ணணும். ஓ, ஓகே சார். நீங்க எனக்கு போட்டோ ஷூட். கொஞ்சம் இந்த பக்கம் வா. ஓ, பேக்ரவுண்ட். ஓகே சார். என்ன சார் கன்? ஷூட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஷூட்டா சார்? ஷூட்னா கேமரால போட்டோ ஷூட் நினைச்சேன் சார். நீங்க என்ன சார் கன் தூக்கி இப்படி காட்டுறீங்க? அந்த பொண்ணு குண்டடிப்பட்டு செத்தாளா, கால் தடுக்கி விழுந்து செத்தாளான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஷூட் பண்ணா தெரிஞ்சிடும்ல. ஐயோ, போய்டுவேன் சார். குறி தப்பாது. உங்க குறி தப்பாது. என் குடும்பம் இருக்கா சார்? சார் வேணா சார், போதும் சார், விட்டுங்க சார், ப்ளீஸ் சார். ஹைதர், டியூட்டில இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஓகே, போடுங்க சார். டியூட்டி அது ஜாப் ஆகுது. நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். நீங்க கன் தூக்கி போட்டு பென் கொடுங்க, சைன் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ். தப்படி. பென் கேட்ட கண்ணு தரீங்களே சார். சார், ஷூட் பண்ணு. என்னது? ஷூட் பண்ணு. சார், நான் உங்களை ஷூட் பண்ண மாட்டேன் சார். ஹைதர், ஷூட் பண்ணு. நோ சார், ஐ கான்ட் சார். செத்தா எனக்கு கலவுறதுக்கு யாரும் இல்ல. ஷூட் பண்ணு. சார், உங்களுக்கு மெண்டலா சார்? ஹைதர், இட்ஸ் an order. As per your order, sir. சார், சார். யா அல்லாஹ், இப்படி பொத்துட்டு குஸ்டேடா. இவன் மென்டல்ங்கற விஷயம் யாருக்குமே தெரியாது. அது சூசைட்னா எவனோ இல்ல, நானே நம்ப மாட்டேன். மர்டர் கேஸை சால்வ் பண்றேன்னு சொல்லி கடைசில என்ன உள்ள இழுத்து விட்டியடா மோனே. டேய் டேய், நீ முழுகி என்ன குடிமுழுக வச்சிட்டியடா. இதான் நடந்திருக்கும். ஒரு வாட்டி உன் தலையை வெளியே காட்டுற, உன் சொட்ட மண்டையில நான் போட்டு வைக்கிறேன். வெளியே வாடா. செத்தடா மவனே. பார்க்கலாம். நாக்குலா போடா போடா டேய்.
இப்ப தின்றா தின்றா கபடி கபடி வா ஏறோட தானே கபடி 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 கலக்கிட்ட மேன் கபடி 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 இந்த பக்கம் விடாத விடாத அந்த போற நாம ஜெயிச்சாகணும் ஸ்பீட் ஞாபகம் வச்சுக்கோ போ Buzzer ride! மாட்னா விட்டாதவன புடி கபடி 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 ஹலோ ஆல்பர்ட் மார்ஜின் பி ஸ்ருதி மர்டர் கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சத்யாவை 5 நிமிஷத்துல இன்ட்ரோகேஷன் ரூம்ல உட்காரவே ஓகே சார் I'm on the way. கபடி ரொம்ப நல்லா ஆடுறேன்னாங்க பட் கபடி கிரைம் ரெண்டும் ஒன்றும் இல்லை இது உனக்கும் ஸ்ருதிக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இன்னைக்கு மார்னிங் மார்ஜின் பீச்சில் ஒரு பொண்ணோட கை கிடச்சிது அந்த கையில் இருந்த மோதிரம் இது கரெக்டாக நீ ஸ்ருதியை கொண்ட அதே டேட் டைமை தான் டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கை மேலே உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இருக்குது அக்கார்டிங் டு யூ ஷூட் அவுட்டில் செத்து போய் கடலில் விழுந்த ஸ்ருதி பாடியை மீனுங்க தின்னதுக்கு அப்புறம் கை மட்டும்தான் கிடச்சிதுன்னு இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணால் உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படி தானே சைக்கோ புறம்போக்கு சார் அவன் ஆஃபீஸர்ஸ்க்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் பட் உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைடா ஏன்னா அதே நாளில் நீ கொலை பண்ண இன்னொரு பொண்ணை பற்றியும் அதே மாதிரி இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கியோன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ உயிரோட தான் இருக்கணும் என்ன சொல்ல வராரு ஆக்சுவலி ஸோ கடலில் எனக்கு கிடைச்ச கை ஸ்ருதி இது இல்லைன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமாகவும் ஆனால் அந்த கையில் இருந்த மோதிரம் மட்டும் உங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு ஜுவல்லரி ஷாப் மூலமாக கன்ஃபார்ம் ஆகி ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி 2 மர்டர்ஸ் நடந்திருக்கு கரெக்டு தான் சொல்கிறேன் Twinkle, twinkle, little star, how I wonder who you are. Up above the world so high, யாருது சொல்லு டைமண்ட் ரிங் கை. நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. அமேசிங். சார் டேபிள் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கான் சார். ஒரு கேம் ஆடலாமா ஆஃபீஸர்? மைண்ட் கேம். கபடி 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 கபடி